பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்கிறது. சங்கீதங்கள் எழுதின புஸ்தகம் 37 சங்கீதம் 5வது வசனம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். பிரான்ஸ் தேசத்திலே பிறந்த தேவ மனிதனை குறித்து உங்கள் மத்தியிலே நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். அவருடைய பெயர் மைக்கேல். இந்நாட்களிலே அவர் கனடா தேசத்திலே வசித்துக் கொண்டு வருகிறார். ஆனால் கர்த்தர் அவரை குறித்ததான ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருந்தார், தரிசனத்தை வைத்திருந்தார். அந்த தரிசனத்தை மைக்கேல் சகோதரத்தில் சொல்லும் போது பார்த்தீர்கள் என்றால் அவரிடத்துல சரியாய் போடுவதற்கு ஒரு பேண்ட் ஷர்ட் கூட இல்லாத நிலைமை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன்னை பெரிய ஜாதியாக்க போகிறேன், ஒரு பெரிய ஊழியத்தை உனக்கு தரப்போகிறேன், பெரிய ஆசீர்வாதங்களை தரப்போகிறேன் என்று அவர் கொஞ்சமும் சந்தேகப்படாமல் அவிசுவாசியாமல் கர்த்தர் மேலே நம்பிக்கையாயிருந்தார். இந்நாட்களிலே EMCI என்கிற தொலைக்காட்சியினுடைய ஓனராகவும் அவ்வளவு பெரிய ஊழியத்தை செய்கிற ஆசீர்வதிக்கப்பட்ட அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிற தேவ மனுஷனாகவும் கர்த்தர் பயன்படுத்தி வருகிறார். கர்த்தர் சொல்லும் போது அந்நாட்களை சூழ்நிலைகள் எல்லாம் ரொம்பவும் மோசமாய் இருந்தது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல தன்னுடைய தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றி கொண்டிருந்தார். அப்படியாக உங்கள் வாழ்க்கையிலும் ஒருவேளை நாட்களில் சோதனைகளோ சிக்கல்களோ அநேகமாய் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என் தரிசனத்தை நான் நிறைவேற்றுவேன். நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிருங்க, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உங்களால ஓடினாலும் ஓட முடியாது, உங்களால செய்யணும்னு நினைச்சா செய்ய முடியாது. சில காரியங்கள் கர்த்தரே இறங்கி உங்களுக்காக வாய்க்க செய்வார். தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் மாறும். கர்த்தரை விசுவாசிங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக.